வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. விபத்துக்கள் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இரவு நேரத்தில் அதிக விபத்துக்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பகலிலே விபத்துக்கள் ஏன் நடக்கின்றது, விபத்துக்களை தடுப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம். பத்திரிகையில் பார்ப்போம்ல, இரவு 12 மணி, இரவு 2 மணிக்கு கோர விபத்து நடந்தது. இது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. பெரும்பாலும் லாரி டிரைவர்கள் தான் நடுராத்திரியில் ஓட்டுறாங்க. லாரிகள் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. இதனுடைய காரணத்தை கண்டுபிடிச்ச மகரிஷி அப்போ முதல்வர்கிட்ட கடிதம் எழுதினாங்க. மகரிஷி சொன்ன அறிவியல் பூர்வமான விளக்கத்தை பார்த்த உடனே தமிழ்நாடு அரசு இரவு நேரத்தில் லாரிகள் ஓட்டக்கூடாது என்று சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆனா லாரி உரிமையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்திடம் மனு கொடுத்து அந்த உத்தரவாதத்தை நீக்கிவிட்டார்கள். இன்று வரையில் ராத்திரியிலும் லாரி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனா மகரிஷி அவர்கள் உலக சமாதான திட்டத்தில் நோ ஒர்க் அட் நைட் அப்படின்னு சொல்கின்றார். நைட்டில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இரவில் ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ், ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இயங்க வேண்டும். வாகன போக்குவரத்து என்பதே இருக்கக்கூடாது என்கின்றார். என்ன காரணம் என்றால், இந்த படத்தில் பூமியை பார்க்கிறோம். சூரியனின் அலைகள் பூமியில் படுகின்றது. இப்போ பூமியில் ஒரு பகுதி பகலாகவும் மறுபகுதி இருட்டாகவும் தான் இருக்கும். இப்போ இந்த பகுதியில இரவு 8 மணி என்றால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் காலை 8 மணின்னு தான் இருக்கும். இப்போ இரவு 12 மணி, நம்மளுக்கு இரவு 12 மணி என்றால் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு பகல் 12 மணி தான் இருக்கும். சரி, அமெரிக்காவில் இப்போ பகல் 12 மணி என்றால் இங்க நம்ம வசிக்கிற இந்தியாவில் இரவு 12 மணி. அப்போ அமெரிக்காவில் பகல் 12 மணிக்கு சூரிய காந்த அலைகள் உக்கிரமாக, அதாவது அதிகமாக இருக்கும். அந்த அலைகள் என்பது பூமியை ஊடுருவி பூமிக்கு ஆப்போசிட்ல வெளியேறும். அலையின் 5 தன்மைகள் என்னங்க? மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், இரண்டுக்கிடையே ஊடாடி கொண்டிருக்கும். அப்போ சூரியனிலிருந்து வருகின்ற அலைகள் அதுவும் ஒரு அலைகள் தான். அந்த அலைகள் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே படும் பொழுது மோதுது, பிறகு பிரதிபலிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிறகு சிதறும், எல்லா பக்கமும் சிதறும், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஊடாடும். முக்கியமானது பாருங்க, என்ன ஆகுனா ஊடுருவும். அதாவது அப்போ அமெரிக்காவில் ஊடுருவினால் அமெரிக்காவிற்கு இந்த பக்கம் நம்ம இந்தியா இருக்கு, இங்க வெளியேறுமா இல்லையா? வெளியேறும். 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் சூரியனின் காந்த அலைகள் அதிகமாக உக்கரமாக இருப்பதினால் அது ஊடுருவி வெளியேறும். அலை வேகமும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் லாரி டிரைவர்கள் இல்லை வேற யாரோ வண்டி ஓட்டி கொண்டிருந்தால், சுருக்கமாக சொன்னால் நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தால் நம்முடைய மூளையை பாதித்து மூளையை டைவர்ட் பண்ணுது, நம்முடைய மூளையை திசை மாற்றம் செய்கிறது என்று மகரிஷி சொல்கிறார். அப்படி திசை மாற்றம் செய்வதனால் விபத்துக்கள் இரவில் அதிகமாக நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாள் நம்ம நைட்டு பகலை தூங்கியிருப்போம், நைட்டு தூக்கம் வராது, ஒரு 10 மணி ஆகு, ஒரு 12 மணி ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது முழிச்சுட்டு தான் இருப்போம், தூக்கம் வராது. ஆனால் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது.
நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி, 1 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா ஒரு டயர்ட்னஸா இருக்கு. அதற்கு காரணம் என்ன என்றால், பூமியின் மறுபக்கம் பகல் என்பதால் சூரியனின் காந்த அலைகள் உக்கிரமாக வந்து பூமியில் ஊடுருவி இந்த பக்கம் நம்முடைய மூளையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல படிச்சா கூட மண்டையில ஏறாது. அப்ப நம்மோட மூளையில் ஆற்றல் குறைவாக இருக்கும். உடல் செயல்திறன் குறைவாக இருக்கும். அதற்கு காரணம் இந்த பூமியில் மறுபக்கத்திலிருந்து ஊடுருவி வருகின்ற காந்த ஆற்றலின் தீய விளைவுகள்தான். இதன் காரணமாகத்தான் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர் மூளையில் திசை மாற்றம் ஏற்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிறது என்று மகரிஷி அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதத்தான் ஒரு கட்டுரையாக எழுதி முதல்வருக்கு அனுப்பினார்கள். சரி, இப்போ இரவுல ஆக்சிடென்ட் ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பகலில ஏன் விபத்து நடக்கிறது? இந்த விபத்தை பாருங்க, கோரமாகத்தான் இருக்கு. விபத்துனாவே கொஞ்சம் கோரமாக தான் இருக்கு. இதோடு மகரிஷியோட சிந்தனையை பார்க்கும் பொழுது வாழ்நாளில் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான். மகரிஷியோட ஒரு கேள்வி கேட்குறாங்க, சுவாமிஜி, வாட் காசஸ் ஆக்சிடென்ட்? மகரிஷி சொன்ன பதில் அப்படியே படிங்க. விபத்து என்பது தானாக நடக்கும் செயல் அல்ல. நாம் ஏற்கனவே சில தீமைகளை பிறருக்கு செய்துள்ளோம். நமது செயல்கள் காரணமாக அவர்களின் உடலே மனமோ புண்பட்டுள்ளது. அவர்களின் புண்பட்ட மன அலையானது நமது செயல்களுக்கு விளைவை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. தக்க நேரத்தில் அது நம் மூளையை மாற்றி தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. அதுவே விபத்தாக விளைகிறது. நாம் ஏற்கனவே மற்றவரின் மனதையும் உடம்பையும் புண்படுத்தியிருக்கிறோம். அதனால் அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த வருத்தப்பட்ட மன அலை வந்து கொண்டே இருக்குது. அந்த அலைக்கு அறிவு இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா அலைக்கும் அறிவுங்கிறது இருக்குது. அப்போ அந்த காந்த அலைக்கும் அறிவு இருக்கு. அதத்தான் மகரிஷி சொல்றாங்க, அவர்களின் புண்பட்ட மன அலையானது நம்ம செயல்களுக்கு விளைவை தருவதற்காக நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கு. சரியான நேரத்திலே நம்முடைய மூளையை மாற்றி தவறான முடிவுகளை எடுக்க வைத்து விபத்தாக மாற்றுகிறது. இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டியை முந்தணும் இல்லை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு எதிர இருக்கிற வண்டியோ லாரியோ நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது எதிரே வரக்கூடிய வண்டி இல்லை லாரி நம்மளை மோதி விடுகிறது. இப்போ எதிரில் வண்டியோ பஸ்ஸோ வர்றது தெரிந்தா நம்ம முந்துவோமா? முந்த மாட்டோம். நாம் என்ன நினைச்சோம், அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு தான் முடிவு செஞ்சோம். அப்படி நமக்கு வேணா தூரத்தில் லாரியோ பஸ்ஸோ வர்றது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கும் நிறைந்த பேராற்றல் படைத்த பேரறிவுக்கு தெரியுமில்ல. ஏன்னா இந்த அலை என்பது அறிவுதான். அப்போ இறைவனுக்கு தெரியும் அங்க லாரி பஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்மை சுற்றி அந்த வருத்தப்பட்ட மன அலை காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ சரியான நேரத்திலே நம்மை தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். அப்ப நம்மளால என்ன நினைக்க வைக்கிறது? அதெல்லாம் எந்த பஸ்ஸும் வராது, நீ முன்னாடி முந்தி போய்கொண்டே இரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அந்த முடிவு நாம் எடுத்த முடிவு கிடையாது. நம்மால் பாதிக்கப்பட்டவர்களின் மன அலைகள் அதுதான் ஒன்று திரண்டு நம்ம மூளையை ஊடுருவி திசை மாற்றம் செய்து அந்த முடிவை எடுக்க வைத்தது.
இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஓரமா தான் போயிட்டு இருக்கிறேன், பின்னாடி ஒருத்தன் வந்து மோதிட்டான். அதற்கும் இதுதான் பதில். நாம ஓரத்துல போயிட்டு இருக்கிறப்போ தூரத்துல லாரியோ பஸ்ஸோ பிரேக் பிடிக்காம வருதுன்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களுடைய மன அலைக்கு அது தெரியும். அது இப்படி நம்மளை அந்த நேரத்தில் அப்படி நடக்க வைத்து விளைவை கொடுப்பதற்குத்தான் அது காத்துக்கிட்டு இருக்கு. சரி, பகலில விபத்தில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மால் மற்றவர்கள் உடலாலோ மனதளவிலோ பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு வருத்தப்பட்ட அலைகள்தான் காரணம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்தில் ஒரு கவியின் மூலமாக விளக்குகின்றார். அடிமைப்பட்டோர் உளம் வருந்த அவர்கள் எண்ண அலைகள் நாளடைவில் பெரும் வலிவை பெற்று அடிமை கொண்டோர் வருந்தி வாழ்விழக்கச் செய்யும். சரி, விபத்துகளை தவிர்ப்பது எப்படி? இனிமேல் நம்ம குரு சொன்ன மாதிரி 10-11 மணிக்கெல்லாம் தூங்கிவிட வேண்டும், முழித்திருக்க கூடாது. சரிங்களா? இதைத்தான் ஒரு கவியின் மூலியமாக எவரென்றாலும் இரவு 9 மணிக்குள் உறங்கிவிட வேண்டும் என்கின்றார் மகரிஷி அவர்கள். பகலில் விபத்தை தடுப்பதற்கு ஒரு கவியை சொல்கின்றேன், விளக்கத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். எவ்வகையிலோ பிறரை அடக்கி ஆளும் முன்வினையின் தொடரே ஆகும். அடங்கி வாழ்வோர் மோதும் மனவேகம் எளிது அல்ல. புன்செயலாம் அடிமை கொள்ளல் பிறர் உள்ளத்தை புண்படுத்தி ஆள்வோருக்கு கடும் சாபமாகும். இன்னொரு கவிங்க, சிறு தவறு பெரு துன்பம் விளைதல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். நிறுவையிலே எடைக்கல் ஒரு தட்டில் வைத்து நேர் எதிரில் பொருள் வைத்து நிற்கும்போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தழுத்தும் பெரும் உண்மைச் சான்றாகும். முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறுதலால் ஓங்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.